ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ரேஷன் கடை வேலைக்கான ஒரு புதிய நோட்டிஃபிகேஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த 2025ஆம் ஆண்டுக்கான ரேஷன் கடை வேலைக்கான ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் தான். இதில் பார்த்திங்க அப்படின்னா, எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளோ வேகன்சிஸ் அறிவிச்சிருக்கிறாங்க, ஸோ இதில் யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் உண்டு, எவ்வளோ ஏஜ் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம், 38 மாவட்டங்களையும் நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எப்படி செக் பண்ணுறது, யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி இதை அப்ளை பண்ணுறது, நோட்டிஃபிகேஷன்ஸ் எங்கே பார்க்குறது, அதுக்கப்புறமா இதுக்கான சேல்ரி எவ்வளோ, செலெக்ஷன் லிஸ்ட் எப்போ வரும், எல்லா டீட்டெயில்ஸையும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் நம்ம போடுற ரெகுலரான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2025ஆம் ஆண்டுக்கான ரேஷன் கடை நோட்டிஃபிகேஷன்ஸ் தாங்க இது பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி போன வருஷம் நிறைய ரேஷன் கடைக்கான வேலை நோட்டிஃபிகேஷன்ஸ் விட்டு நிறைய பேருக்கு இன்டர்வியூ வச்சு அதற்கப்புறமா வேலைக்கும் போயிட்டாங்க. அதே மாதிரி இந்த வருடத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா அறிவிச்சிருக்கிறாங்க. பிஃபோர் எலெக்ஷனே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இன்டர்வியூ நடந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் வந்துடும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே அப்ளை பண்ணுறது, நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ரேஷன் கடை இல்லை நியாய விலைக்கடை துறையிலேருந்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு முழுக்க பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஜாப்பு எல்லா மாவட்டங்கள்லேயுமே நமக்கு தனித்தனியாக நோட்டிஃபிகேஷன்ஸ் விட போகிறாங்க. இதற்கான கல்வி தகுதின்னு நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா 10th 12th எது முடிச்சிருந்தாலுமே தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். மேற்கொண்டு நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலுமே இந்த வேலைக்கு பார்த்திங்க அப்படின்னா எலிஜிபிள்லாம். இதற்கு எந்தவித எக்ஸாமும் கிடையாது, எதுவுமே நீங்கள் படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் இன்டர்வியூவில் இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள்லாம் கேட்டாங்க, என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டாங்க, கூட்டுறவுத்துறையிலேருந்து முக்கியமாக கேட்பாங்க. நியாய விலைக்கடையில் எத்தனை நியாய விலைக்கடைகள் இருக்குது, அதுக்கப்புறம் நியாய விலைக்கடையில் என்னென்ன பொருட்கள்லாம் இந்த மாதிரியான பேசிக் இன்டர்வியூ தான் நடக்கும். ஸோ இந்த இன்டர்வியூவில் நீங்கள் பாஸ் பண்ணாலே அப்படின்னா நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வந்துடும். அதே மாதிரி இதற்கு முன்னுரிமை, இடஒதுக்கீடு இந்த மாதிரியான விஷயங்களும் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. நீங்கள் 10th தான் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை 12th முடிச்சிருந்தாலும் சேல்ஸ்மேன், பேக்கர் 2 ஜாப்புக்குமே பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 4200 வேகன்சிஸ் வரை அறிவிச்சிருக்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதற்கு குறைந்தபட்ச அடிப்படை ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா 18 வயசு நீங்கள் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ 18 வயசு நீங்கள் கம்ப்ளீட் ஆகியிருந்தாலே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இதற்கான ஏஜ் பார்த்திங்க அப்படின்னா அப்பர் ஏஜ் 56 வயசு வரை இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 56 வயசு வரை கூட நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் இருப்பாளருமே அப்ளை பண்ணலாம். நேர்மையான முறையில் நமக்கு மெரிட் லிஸ்ட்டில் தான் நமக்கு இன்டர்வியூ நடக்கும். சப்போஸ் உங்களை நீங்கள் சேல்ஸ்மேன் இல்லை பேக்கர் இந்த 2 ஜாப்புக்குமே 10th 12th மார்க் ஷீட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருக்கீங்களோ அதோட மார்க் ஒரு 50யும் அதற்கப்புறமா உங்களோட இன்டர்வியூ மார்க் ஒரு 50யும் இரண்டுமே சேர்த்து தான் நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் வரும். இதற்கான சம்பளம் பார்த்திங்க அப்படின்னா மாதம் 6000லேருந்து 19000 வரை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6000 அப்படின்றது பேசிக் சேலரி கிடையாது. இதை விட நமக்கு எக்ஸ்ட்ரா கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இப்போல்லாம் ஸ்டார்டிங்கே சேல்ஸ்மேனாக இருக்கட்டும், பேக்கராக இருக்கட்டும் 10,000க்கு மேலே தான் சேலரி வாங்குறாங்க. 12,000 30,000 அந்த மாதிரி தான் நமக்கு சேலரி கிடைக்கிது. ஸோ தாராளமாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கப்புறமா நீங்கள் சில பல முன்னுரிமை சான்றிதழ் வச்சுருக்கிறீங்க, அப்புறம் விதவையாக இருக்கிறீங்க, மாற்றுத்திறனாளியாக இருக்கிறீங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுமே பார்த்திங்க அப்படின்னா இதற்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஸோ இப்போ உங்கள் ஊரில் ஒரு ரேஷன் கடை இருக்குது அப்படின்னா அந்த கிராமத்தை சேர்ந்தவர்களாக நீங்கள் இருந்தாலுமே உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம தமிழ் வழி கல்வி பயின்றிருந்தோம் அப்படின்னாலும் நமக்கு முன்னுரிமை உண்டு அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா எழுத்து தேர்வு, சான்றிதழ் சரிபார்ப்பு, நேரடி நேர்காணல் மூலம் தேர்வு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சில
ரேஷன் கடைகளில் எழுத்துத் தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டைரெக்டாக நமக்கு இன்டர்வியூக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக ஜாப் வழங்கிடுவாங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனும் இல்லை வந்து ரிட்டனாக நீங்கள் எக்ஸாமும் வந்து எழுத தேவையில்லை. அதை வந்து அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. டைரக்ட் இன்டர்வியூ வச்சு உங்களை டைரெக்டாக வந்து எடுத்துருவாங்க. ஸோ 4200 வேக்கன்சிஸ் ஆல் ஓவர் தமிழ்நாடு 38 மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் அஃபிஷியலாக டிஎன்பிடிஎஸ் வெப்சைட் அந்தந்த மாவட்டங்களுக்கான வெப்சைட்லையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடிய சீக்கிரம் நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் ஒவ்வொரு ரேஷன் கடைகளிலும் சேல்ஸ்மேனுக்கு எவ்வளோ ஜாப் இருக்குது, அதுக்கப்புறம் எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குது, அதுக்கப்புறமா பேக்கருக்கு எத்தனை வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத நாங்கள் தனித்தனியாக அஃபிஷியலாக நம்ம டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டில் அந்தந்த மாவட்டங்களுக்கான வெப்சைட்டில் வந்து நாங்கள் விரைவில் வந்து வெளியிடப்படும் அப்படின்றதையுமே அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்தந்த மாவட்டத்திற்கான டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரும். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலில் இந்த ரேஷன் கடை சம்மந்தமான அனைத்து தகவலும் ரெகுலராக கொடுத்துட்டே வந்து வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் வருதோ அப்போ வந்து நம்மளுடைய சேனல்லையே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதற்கான வீடியோ வந்து போட்டுருவோம். இதற்கான விண்ணப்ப கட்டணம் அப்படின்னு நீங்கள் எதுவுமே வந்து செலுத்த தேவையில்லை. ஸோ விண்ணப்ப கட்டணம் அப்படின்றத வந்து எதுவுமே அவங்க வாங்கலை. நீங்கள் வந்து ஆன்லைன்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை முடிஞ்ச அளவுக்கு ஆஃப்லைனில் வந்து இந்த அப்ளிகேஷனை ஃபில்லப் பண்ணி நீங்கள் கொண்டு கொடுக்கலாம். இல்லை வந்து ஆன்லைனில் பண்ணுறோம் இல்லை போஸ்டர் மூலமாக கூட நீங்கள் அனுப்பி வைக்கலாம். இதற்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தோன்னா நான் விரைவில் நம்ம சேனலில் வந்து இதற்கான வீடியோ வந்து நான் போடுறேன். வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்தளவில் வந்து நம்ம காசு கொடுத்து தான் வாங்கணும். காசு கொடுத்தா 10 லட்சம் கொடுத்தா 8 லட்சம் கொடுத்தா இந்த வேலை கிடைக்குது அந்த மாதிரி தான் வந்து செலெக்ஷன் லிஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சொல்கிறாங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து அந்த மாதிரி இருந்தது. இனிமேட்டு இந்த எலெக்ஷன் வரப்போகிறதுனால அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தான் வந்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இதற்கு முன்னாடி ரேஷன் கடைக்கான வேலை செலெக்ஷன் லிஸ்ட் வந்து அதாவது இன்டர்வியூ பண்ணி நமக்கு செலெக்ஷன் லிஸ்ட் ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வச்சுட்டாங்க. இல்லை நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேலைக்கு போயிருக்காங்க. எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மெரிட் லிஸ்ட் அதாவது நம்மளுடைய மார்க்கு ப்ளஸ் நம்மளுடைய இன்டர்வியூவில் நம்ம எப்படி பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்றத வச்சு தான் அவங்க செலெக்ஷன் லிஸ்ட் போட்டிருக்காங்க. ஸோ யாராக இருந்தாலும் அதை நினச்சி வந்து நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம ஆண் பெண் இருவருமே வந்து முன்னுரிமை பெண்களாக இருந்தாலுமே ஒவ்வொரு சீட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா முன்னுரிமை கொடுக்குறாங்க. தமிழ் வழி கல்விக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முதல் தலைமுறை பட்டதாரி, அதுக்கப்புறம் கலப்பு திருமணம் செய்தவங்கள், கணவனால் கைவிடப்பட்ட ஒரு விதவை, இந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து முன்னுரிமை வந்து கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி முன்னுரிமை சான்றிதழெல்லாம் நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக நீங்கள் இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா நீங்கள் மெரிட்லேயே செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை